வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில பேருக்கு வந்து லேடீஸ்க்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்ப்பப்பையில இருந்து 2 டியூப்ஸ் வந்து ஓவரீஸ்க்கு போகும். அந்த டியூப் வந்து சில பேருக்கு வந்து பிளாக் ஆயிடும். உள்ள வந்து அடப்பு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா சால்ஃபின்ஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த சால்ஃபின்ஜைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஃபெலோப்பியன் யுட்ரஸ்ல இருந்து ஒரு 2 டியூப் போகும். இந்த டியூப் வழியா தான் நம்ம கருமுட்டையே வரும் நமக்கு யுட்ரஸ்க்கு. சோ இதுல வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சளி மாதிரி வந்து கோர்த்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னா ஃபார்ம் ஆற எக் அந்த கருமுட்டை வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து யுட்ரஸ்க்கு வந்து வராது. சோ இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து எதனால முக்கியமா வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ரீசன்னால வெஜைனா வழியா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸானால இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அப்டமன்ல வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு யுட்ரஸ்ல வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அது மூலமா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னாலும் ஒரு காரணம் இருக்கலாம். அதே மாதிரி வந்து உள்ள வந்து இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கருத்தரிக்காம இருக்கு, காப்பர் டீ இந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. சோ இதோட சைடு எஃபெக்ட்னால சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாக்டீரியானால இருக்கும், கொனோரியல் இன்ஃபெக்ஷன் ஒரு டைப் இருக்கு, அதே மாதிரி கிளமைடியன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் கிருமினாலையும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு பிளாக் ஆகலாம். சோ இது வந்து டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் மென்சஸ் வரும்போது சாதாரணமாவே வந்து அடிவயிறு வந்து வலி வரும், அதே மாதிரி சூடா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரொம்ப வலி இருக்கும் போது வாமிட் வர மாதிரி வாந்தி கூட சில பேர் எடுப்பாங்க. நடுவுல வந்து ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி மென்சஸ் வந்து போயிருந்தாலும் முடிஞ்சிருந்தாலும் நடுவுல வந்து உங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி அப்பப்போ சொட்டா வந்து ரத்தம் வர மாதிரி சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். மென்சஸ்ல வந்து நிறைய இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும், ப்ராப்பரா வந்து வராது. சில பேருக்கு வந்து கம்மியா வரும், சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியா வரும், நிக்காம போகும். சில பேருக்கு வந்து ரொம்ப மென்சஸ் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அடி வயிறு வந்து வலிக்கும், அதே மாதிரி முதுகும் வந்து கீழ் முதுகு வந்து சில பேருக்கு வந்து வலி வரும். அது மாதிரி உடல் உறவு இருக்கும் போதும் சில பேர் ரொம்ப வந்து வலி ஃபீல் பண்ணுவாங்க. சோ இதே மாதிரி வந்து வெள்ளை வந்து அது மென்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதோட வாடை ஸ்மெல் இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னாலேயே வந்து நம்மளுக்கு வந்து கருத்தரிக்கிறதுலயும் நமக்கு நிறைய பெண்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த ஏஜ் குரூப் என்ன ஏஜ் குரூப் பீப்புளுக்கு இது அஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல தான் ஒரு 20 வயசுல இருந்து ஒரு 40-45 வயசு உள்ளவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஹோமியோபதியில இதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. முக்கியமா வந்து கிராஃபைட்டஸ், செப்பியா, பல்செட்டெல்லா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த மெடிசன் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு, எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு. ஸோ 2 லேடிஸ்குள்ள தொந்தரவு ஒரே தொந்தரவா இருக்கும், ஆனா 2 லேடிஸ்குள்ள சிம்டம்ஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து வெள்ளப்படுறதுல மட்டும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பேர் மென்சஸ்ல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும், தூரம் வர்றதுல. ஸோ டைமிங் எந்த மாதிரி வலி இதெல்லாமே டிஃபர் ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த டியூபல் பிளாக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா வந்து நேச்சுரலாவே ரிசால்வ் ஆறனால திருப்பி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. நம்ம இதே நம்ம வந்து அலோபதியில பண்ணோம்னா அது கிளியர் பண்ணி கொடுப்பாங்க, ஆனா திருப்பி வந்து ஒரு 6 monthsல நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதுல தான் இதுலயும் இந்த ப்ராப்ளமும் வரும். ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இயற்கை மருத்துவம் தான், 1% கூட சைடு எஃபெக்ட் கிடையாது. ரொம்ப நல்லா வந்து இயற்கையான முறையில நம்ம சரி பண்றதுனால கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம நம்ம வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்டா இருக்கும். ஸோ இந்த சால்ஃபின்ஜைட்டிஸ், இந்த ஃபெலோப்பியன் டியூபல் பிளாக் இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.